ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நாம் என்ன மாதிரியான ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே ஹாரர், த்ரில்லர், ஆக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான படத்தை தான் நம்ம பார்த்துட்டே வந்திருப்போம். இன்றைக்கி அதில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த எல்லா சீக்வன்ஸுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். பட் கூடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேம்பயர்ஸ் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நமக்கு எதிரில் ஒரு வேம்பயர் நிற்கிது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த வேம்பயர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும்? ஸோ இதை சுற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு கதைக்களமானது இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறத கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் வேஸ்ட் பண்ணுறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட தொடக்கத்தில் இசை பற்றி ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இசைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. அது ரொம்ப அற்புதமானது. அப்படிப்பட்ட இசை நல்ல மனுஷங்களை மட்டும் இல்லை, சில கெட்ட ஆவிகளையும் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை பேசிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஓப்பனிங்ல சம்மிங்கிற ஒருத்தன் கையில உடஞ்ச கிட்டாரோட சில காயங்களோட ஒரு சர்ச்சுக்குள்ள இறங்குறான். சர்ச்சுக்குள்ள அவனை எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ அங்கிருந்த பாதிரியார், நீ இந்த வேண்டாத இசையை விட்டு ஒழிச்சுட்டு கடவுள்கிட்ட சேரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் சாமிக்கு ரொம்ப கோவம் வருது. பாதிரியார் அவனை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ண பாக்குறாரு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற கோவம் அவன் கண்ணுல பெரிய வெறியா மாறுது. இப்போ அவனோட பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த சம்மிக்கு கிட்டார் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அவன் ப்ளூ மியூசிக் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பேண்டை வச்சு நடத்தணும்னு பாக்குறான். அதுல அவன் பாடுற பாட்டையெல்லாம் புரட்சிகரமான பாட்டா இருக்கும். அப்போ இருந்த காலகட்டத்துல ஏன் இப்பவும் கூட வெள்ளையினம் கருப்பினம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுதான் இருக்காங்க. அப்படி பிரிஞ்சு அவங்க பண்ற கொடுமையில தான் இவன் பாட்டா பாடுறான். அப்படி பாடுற பாட்டு எல்லாமே உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். இவன் பாடுற பாட்டை கேட்டு எல்லாரும் மயங்கி சொக்கி போயிருவாங்க. இதனால இவனுக்கு மவுஸ் கூட. ஆனா இதெல்லாம் அவனோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் வேற யாரும் இல்ல, படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த பாதிரியார் தான் இவரோட அப்பா. கடவுள் வாழ்த்து பாட சொன்னா தெருக்கூத்து பாடுற அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாரு. அதனால சம்மி கோவப்படுறான், வீட்டை விட்டு வெளியே போறான். அடுத்த சீன்ல ஸ்மோக், ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு 2 பேரை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். இவங்க கிட்ட இப்போ நிறையவே பணம் இருக்கு. நிறைய பணம் வச்சிருக்க கருப்பினத்தவங்கள்ல இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னா, ஒரு சில கேங்ஸ்டரை அடிச்சுதான் இந்த பணத்தை பிடுங்கிருப்பாங்க. அப்படிப்பட்ட பணத்தை வச்சு ஒரு இடத்த வாங்கி அதை நைட் கிளப்பா மாத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் கருப்பினத்தவங்களை மற்றவங்க மதிக்கிறது இல்லை. அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னா முதல்ல இந்த நைட் கிளப்பை ஆரம்பிக்கணும். இந்த நைட் கிளப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கருப்பினத்தவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதாவது இந்த கிளப்ல என்ஜாய் பண்ணுற எல்லா பீப்புளுமே கருப்பினத்தவங்களா இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்த சீன்ல செம்மையை காமிக்கிறாங்க. அவன் அங்க பாட்டு பாடிட்டு இருக்கான். அதை எல்லாருமே சேர்ந்து ரசிக்கிறாங்க. அப்போ அங்க வந்த ஸ்மோக் செம்மையையும் அவனோட பேண்டையும் கிளப்ல பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கிறான். இவன் பாடுற உணர்ச்சி வசமான பாட்டு அந்த கிளப்புக்கு பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு செம்மையும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்மோக் 2 சைனீஸ் பீப்புளை மீட் பண்றான். அவங்கள தன்னோட கிளப்ல வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நல்ல சம்பளம் தரேன்னு சொல்றான். சோ அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஸ்மோக் அவனோட ஒய்ஃபை போய் பாக்குறான். அவ பிள்ளி சூனியம் வைக்கிறதுல பெரிய ஆளு அப்படின்னு ஊரை ஏமாத்துறா. இது ஸ்மோக்குக்கு சுத்தமா பிடிக்காது. அது போக இவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, பெண் குழந்தை. அந்த குழந்தையும் இறந்து போயிருச்சு. அப்ப எங்க போச்சு உன்னோட பிள்ளி சூனியம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போடுறான். என்னதான் 2 பேரும் சண்டை போட்டாலும் 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. சோ ஸ்மோக் பண்ண போற கிளப் பிசினஸ்க்கு வைஃப் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல காயம்பட்ட ஒருத்தன் ரொம்ப வேகமா ஒரு வீட்டு கதவை தட்டுறான். அவங்க கிட்ட என்ன சில பேர் கொல்ல வராங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச அவங்களும் அவனை வீட்டுக்குள்ள அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சில பேர் குதிரையில இங்க ஒருத்தன் வந்தானா, அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விவரம் தெரியாத அந்த பொண்ணு, இங்க யாரும் வரல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறான். வந்தது யாருன்னா வேம்பயர் ஹண்டர்னு சொல்ற ஒரு இனத்தவங்க. இவங்க இப்போ தேடி வந்திருக்கிறது ஒரு வேம்பயர் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த வேம்பயர் பாவம் பார்த்தவங்களுக்கு நல்ல பாடம் புகுத்திருச்சு. அதாவது 2 பேரையும் கடிச்சு கொதறிடுச்சு. அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நைட் கிளப் ஓபன் பண்ணிட்டாங்க. மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மோக் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான். அவன் காசு வச்சிருக்கவங்க மட்டும் தான் உள்ள விடணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்டேக் என்ன சொல்றான் அப்படின்னா, காசு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா கருப்பினத்தவங்களையும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றான். சோ நைட் கிளப் களை கட்டுது, கல்லாவும் கட்டுது. சமய ரொம்ப அற்புதமா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறான். அவனோட பாட்டை கேட்டு எல்லாரும் மதிமயங்கி போறாங்க. அந்த பாட்டு
பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியவும் கேட்க ஆரம்பிக்குது. வெளியில நிக்கிறது யாருன்னா 3 வேம்பயர். அதான் போன சீன்ல காமிச்சாங்கல்ல, ஒரு பையன் 2 பேரை கடிச்சு அவங்களையும் வேம்பயர் ஆக்கிட்டான். சோ வேம்பயருக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு, யாரும் கூப்பிடாம ஒரு இடத்துக்குள்ள இவங்களால போக முடியாது, அதாவது கட்டிடத்துக்குள்ள அவங்களால போக முடியாது. சோ சம்மியோட பாட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள போறதுக்கு அனுமதி கேக்குறாங்க. அப்போ ஸ்மோக் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹேண்டா நீங்க எப்பயாவது எங்களை மதிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த கிளப்புக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? உங்களை எங்களால அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதாவது வெள்ளையனுங்க மேல உள்ள வெறுப்புல அவன் அப்படி பேசுறான். அது உண்மைதானே, இவனுங்க கொஞ்ச நெஞ்சாட்டம் ஆடுனானுங்க. அதுக்கு அந்த வேம்பயர்ஸ் என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டாங்க, தங்கம் தரோன்னு சொல்லி பாக்குறாங்க. நீங்க என்ன கொடுத்தாலும் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்மோக் போயிட்டான். இந்த வேம்பயர்ஸ் ஒண்ணும் பண்ணாம ஓரமா போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் உள்ள மேரிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. இவ யாருன்னா ஸ்டாக்கோட ஃப்ரெண்டு. அவ அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்மோக் அவளை நல்லபடியா பாத்து பாக்குறா. ஆனா வாக்குவாதம் அதிகரிக்க 2 பேரும் மேரிய திட்டுறாங்க. இதனால காண்டான அவ வெளியே வர அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட பேசி பாக்குறா. ஆனா மேரிக்கு அவங்க வேம்பயர்ஸ் அப்படின்னு தெரியாது. அதனால சகஜமா பழகுறா. அவங்க நாங்க இந்த கிளப்புக்குள்ள வரணும், நீ ஜஸ்ட் எங்களை உள்ள வான்னு கூப்பிட்டா போதும், நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு தங்க காசைய நீட்டுறானுங்க. இத பாக்குற மேரிக்கு சந்தேகமா இருக்கு. அது போக அவங்க வாயில இருந்து ஜொல் தண்ணி ஊத்துது. ஒருவேளை வேம்பயரா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறா. அவ யோசிக்கிறதுக்குள்ள ஒரு வேம்பயர் அவளை புடிச்சு கடிச்சிருது. பயந்து போன அவ கிளப்ப நோக்கி ஓடுறா. கிளப்புக்கு வெளியே நிக்கிறவங்க கிட்ட ட்ரிக்கா பேசி உள்ளவான கூப்பிட வச்சுட்டா. சோ உள்ள வந்த அவ ஸ்டாக் கிட்ட கொஞ்சம் பேசி கொலைறா. ஒரு கட்டத்துல ஸ்டாக்க கடிச்சு கொதறா. அப்போ அங்க வந்த ஸ்மோக் மேரிய துப்பாக்கி எடுத்து சுடுறான். என்னதான் சுட்டாலும் அவ சாகல. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஸ்டாக் என்ன சொல்றான் அப்படின்னா, அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் பார்த்தேன், ஆனா ஒரு வேம்பயரா மாறிட்டா, சீக்கிரம் இந்த கிளப்ல இருக்கிறவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஸ்மோக்கோட வைஃபுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவளுக்கு பிள்ளி சூனியெல்லாம் அத்துப்படி. அப்போ வேம்பயர்ஸ் பத்தியும் படிச்சிருக்கா. இந்த பக்கம் மேரிய துரத்திட்டு போன செக்யூரிட்டி கார்டு வேம்பயர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. சோ வேம்பயர்ஸ் அவங்கள கடிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல செக்யூரிட்டி கார்டு எனக்கு உள்ள வர அனுமதி தாங்க அப்படின்னு வந்து கேட்க, அத பார்த்த ஸ்மோக்கோட வைஃப், யாரும் அவனை உள்ள கூப்பிடாதீங்க, அவ வேம்பயரா மாறிட்டு இருக்கான், அதனாலதான் அனுமதி கேட்கிறான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் உஷாராயிடுறாங்க. சரிடா, நான் உள்ளதான் கூப்பிட மாட்டேங்கிறீங்க, நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்கேன்ல, அதுக்கு சம்பளம் கொடுக்கடான்னு கேட்க ஸ்மோக் சம்பளத்தை கொடுக்க கையை நீட்டுறான். அப்போ அந்த கையை இந்த படுபாவை கடிச்சு வச்சிருந்தான். ஸ்மோக் உஷாராகி அவங்கள துப்பாக்கியால சுட்டுட்டு உள்ள வந்துடுறான். ஆனா உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, மேரியால கடிச்சு கொதறப்பட்ட ஸ்டேக் வேம்பயரா மாறிட்டான். அவனோட அண்ணனையே கடிச்சு கொள்ள பாக்குறான். அப்போ ஸ்மோக்கோட வைஃப் பூண்டு ஜூஸ் கொண்டு வந்து அவன் மேல ஊத்த வேம்பயரால ஒண்ணுமே செய்ய முடியல. இப்போ அவ என்ன சொல்றான் அப்படின்னா, வேம்பயர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஒண்ணு பூண்டு ரசம், அப்படி இல்லையா மரக்கட்டைய வச்சு கொள்ளணும், அப்படியும் இல்ல அப்படின்னா வெள்ளிய வச்சு கொள்ளணும். இந்த 3 ஆப்ஷன்ல மட்டும்தான் நம்மளால வேம்பயர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இப்படி அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே மத்தவங்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, நம்மள எத்தனை பேர் இன்னும் வேம்பயரா மாறாம இருக்கும், அதை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் ஒரு பூண்டு எடுத்து சாப்பிடுங்க, யாரு பூண்டு சாப்பிட தயங்குறாங்களோ அவங்க தான் வேம்பயர் அப்படின்னு ஸ்மோக்கோட வைஃப் சொல்றா. சோ எல்லாரும் பூண்டு சாப்பிட்டு நாங்க மனுஷங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் வெளியில வேம்பயர்ஸோட எண்ணிக்கை பெருக ஆரம்பிக்குது. சில பேர் கிளப்ல தங்காம வெளியே போக ஆரம்பிக்காங்க. அப்படி போறவங்களை வெளியில இருக்க வேம்பயர்ஸ் கடிச்சு கொதறாங்க. அது போக அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒரு ஓனா பார்ட்டியே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்மோக்கோட வைஃப் என்ன சொல்றா அப்படின்னா, யாரும் தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கடந்துட்டோம் அப்படின்னா காலையில சூரியன் வந்துடும், சூரியன் வந்ததுக்கு அப்புறமா இந்த வேம்பயர்ஸால வெளியில நிக்க முடியாது, அதுக்கப்புறம் நம்ம சேஃபான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ வெளியில இருந்த வேம்பயரோட தலைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இத பாரு ஸ்மோக், நீ மட்டும் வேம்பயரா மாறிட்டனா வெள்ளை கருப்பு ஜாதி மதம் பணம் இந்த மாதிரியான எந்த விதமான ஏற்று தாழ்வு இருக்காது, நம்ம எல்லாரும் வேம்பயருங்க கூடிய ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சிடலாம். கேவலம் இந்த மனுஷ பிறவியா இருக்கிறதுனால தானே நமக்கு வயசாகுது, சாகுறோம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏற்று தாழ்வு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இல்லாத இந்த வேம்பயர் இனமா மாறுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப ட்ரிக்கா பேசுறான். அட்லீஸ்ட் எனக்கு செம்மையாச்சும் வெளியில அனுப்ப, அவன் படம் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசுறான். என்ன சொன்னாலும் ஸ்மோக் கேட்காததுனால இப்போ அந்த வேம்பயர் சைனீஸ் லேடியா மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றானா, நீ மட்டும் இப்ப என்ன உள்ள கூப்பிடல அப்படின்னா உன்னோட குழந்தைய போய் நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த சைனீஸ் லேடிக்கு என்ன பண்றதுனே தெரியல. மத்தவங்க எல்லாருமே எவ்வளவோ தடுத்தும் அவ வேம்பயரை உள்ள கூப்பிடுறா. இதுக்குதான் ராஜா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேம்பயரும் உள்ள இறங்குது. உள்ள வந்ததும் அந்த இடமே ரண கொடூரமா மாறுது. மொத்த இடமும் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஒருத்தரா சாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஸ்மோக்கே அவனோட ஒய்ஃபை கொன்னுறான். இன்னொரு பக்கம் ப்ளூ பேண்ட்ல இருந்த மத்த மியூசிஷியன்ஸ் எல்லாருமே சம்மையை காப்பாத்த போறாங்க. எல்லாரும் சம்மையை காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரையும் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலயும் அவன் தான் சின்ன பையன்.
அவனும் கிட்டாரோட மேல இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா அவனை வேம்பையரோட தலைவன் பிடிக்க பார்க்க கையில வச்சிருந்த கிட்டார் எடுத்து அவன் தலையிலேயே ஓங்கி சொருகிறான். அதுல வெள்ளி தகடு இருக்கு. அதனால அந்த வேம்பையருக்கு ரொம்ப வலிக்குது. இதோட தொடர்ச்சியா மத்த வேம்பையருக்கும் வலிக்குது. ஏன்னா இவன் தான் தலைவனாச்சே. அதையும் தாண்டி வேம்பையர் சமய கொல்ல பார்க்க அப்போ ஸ்மோக் பின்னாடி வந்து கட்டைய வச்சு வேம்பையரோட தலைவனை கொன்னுறான். அது போக இப்போ விடிஞ்சிச்சு, சூரியனை வந்துடுச்சு. ஒரு நாள் நைட்ல முளைச்ச வேம்பையர் எல்லாம் சூரியனை பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்காம அப்படியே நிக்க மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகிறாங்க. இப்போ ஸ்மோக் என்ன பண்றான் அப்படின்னா சம்மியா இங்க இருந்து கிளம்ப சொல்றான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெள்ளைக்காரனுங்க அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு சூறையாட வருவாங்க. அப்படி வரவங்களை கொல்லணுங்கிறது தான் எங்களோட திட்டம். ஆனா நேத்து நைட்டு என்னென்னமோ நடந்துருச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சம்மி ஜீப்ல கிளம்புறான். ஸ்மோக்குக்கும் எதிர்பார்த்த மாதிரி வெள்ளைக்காரனுங்க வந்துட்டாங்க. அவங்க கூட பயங்கரமா துப்பாக்கி சண்டை நடக்குது. எல்லாத்தையும் கொன்னுட்டு அவனும் சாகுறான். அப்படி சாகும்போது அவனோட ஒய்ஃபும் செத்து போன பொண்ணும் அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு போன சம்மி தான் சர்ச்சு வாசல போய் நிக்கிறான். அந்த சீனை தான் நம்ம முதல்லயே பார்த்தோம். அங்கிருந்து அவரோட அப்பா மியூசிக்கை விடுன்னு சொல்ல என்னால அதை விட முடியாதுன்னு உடஞ்ச கிட்டாரோட கிளம்பிட்டா. இப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு சம்மி ஒரு ப்ளூ பேண்டை ஆரம்பிச்சு மியூசிக்கை அற்புதமா வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஸ்டேக்கும் மேரியும் அங்க வராங்க. ஸ்டேக்குக்கும் மேரிக்கும் மட்டும்தான் அந்த கூட்டத்துல எதுவுமே ஆயிருக்காது. அவங்க 2 பேரும் மட்டும்தான் அங்க தப்பிச்சிருப்பாங்க. அது என்ன ரீசன்னு தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி வந்திருக்கு. அவங்க அன்னையில இருந்து சம்மியா வேம்பயரா மாற சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆனா சம்மி ஒருபோதும் வேம்பயரா மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல சம்மியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த படமும் முடியுது. ஸோ எப்படி இருந்தது இந்த படம்? ஸோ இது மாதிரி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Kavya and thanks for watching.